விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு ஒரு விதமாக இருந்தாலும், சிவபெருமான் நீளமான சடைமுடி உடையவன், கங்கையை தரித்தவன், இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாலும் கூட, தமிழ் எழுத்துக்கள் மூலமாக சக்தி பாய்ச்சப்படுகின்றது. இந்த பாடலை பாடும் பொழுது, மந்திரமாவது நீரு, வானவர் மீளது நீரு. இது சொல்லும்போதே உங்களுக்குள்ள ஒரு பிராணாயாமம் சொல்லக்கூடிய, இந்த பஞ்சதச வாயுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அ ஒரு நாத யாகம். எப்படி சொல்றது அது? அ தியானமும், பிராணாயாமமும். அதாவது வளிமடுத்தல்ன்னு சொல்லுவாங்க. வளிமடுத்தல், உள்குதல். இது 2ம் கலந்த ஒரு தன்மை வந்து ஏற்படும். அதன் மூலமாக இந்த உயிரை நாம் கவனிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். உயிரை எப்பவுமே கவனிக்கிறவங்க, அந்த உயிராகவே மாறிடுறாங்க. அதனால சித்தர்கள் எப்பவுமே உயிரோட இருக்காங்கன்னு சொல்றதனுடைய தாத்பரியம் என்னன்னா, எவர் ஒருவர் தன் உயிரை கவனித்துக் கொண்டே இருக்கின்றாரோ, எந்த ஒரு பொருளினால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த பொருளை நீங்க கவனிக்க, கவனிக்க, கவனிக்க அந்த பொருளாவே மாறிடுவீங்க. அந்த பொருளுக்கு எங்கிருந்து சக்தி வருதோ, அந்த மேல்நிலை பொருளோட நீங்க ஐக்கியமாயிடுவீங்க. இதுதான் ஜீவசம ஆதி நிலை. அப்ப ஜீவசம ஆதி நிலையில் இருக்கக்கூடிய மகா பெரியவங்க முன்னாடி, இந்த மாதிரியான திருமுறைகள், திருமறைகள், திருவருட்பா, திருப்புகழ் இதெல்லாம் பாடும் பொழுது, இன்னும் ஒரு படி மேல உங்களுக்கு அதிகமா சக்தி கிடைக்கும். அந்த பாடல்கள் பாராயணம் பண்ணாலும் சரி, பாடல்களாக பாடினாலும் சரி, வெறுமனே படிச்சா கூட சரி. அதாவது தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றி. இது வந்து தேவாரம். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருவரை எனவோதும் முக்கட் பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து வர்க்க தமரரும் அடிவேன. இவ்வளவு நேரம் சொல்லும்போது உங்களுக்கு பிராணாயாமம் இயல்பாவே வந்து அந்த வாசி யோகம்ன்றது தானாக நடக்குது. பஞ்சதச வாயுக்கள் வந்து சமன்படுத்தப்படுது. அபானன், சமானன், வியானன், உதானன், பிராணன் சொல்லக்கூடிய அந்த 5 வாயுக்கள். அப்புறம் தனஞ்சயன், கூர்மன், தேவதத்தன், நாகன், கிரிதரன் சொல்லக்கூடிய அந்த அந்த பஞ்ச வாயுக்கள். இதெல்லாமே நீங்க பாராயணம் பண்ணும்போது தானாவே சரியாக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உடல், மனம், உயிர், ஆன்மா ஒரு சமநிலைக்கு, ஒரு நேர்கோட்டுக்கு போது. அந்த ஞான நிலை, தவ நிலை, யோக நிலை இயல்பாகவே எய்தப்படுகின்றது. ஆக இந்த பாராயண தவ நெறி முறைன்னு குடுத்திருப்பார். திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில திருப்புகழ், பாராயண, தவ, நெறி, யோக முறைன்னு குடுத்திருப்பார். அப்போ அதுல தவம், யோகம், அந்த நெறிமுறைகள் எல்லாமே அமையுது. அந்த வகையில அமையப்பெற்ற இந்த திருமுறைகள், தேவாரம், இந்த பதிகங்கள வந்து மகா பெரியவர்களுடைய, மகான்களுடைய ஜீவசமாதி பீடங்களில் நம்ம வந்து பக்தி சிரத்தையோட படிக்கும் பொழுது, நமக்கு நல்லது நடக்கிறது மட்டும் இல்லாம, இந்த லோக சேமத்துக்கு, உலக நன்மைக்காக நம்ம ஒரு யாகம் பண்ண ஒரு திருப்தியும், அதுல ஒரு சத்தியமும் இருக்கு. அது நடக்கும்னு சொல்ட்டு